ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நீங்கள் எப்பயாவது ஒரு நேரத்தில் ஒருத்தரோட மைண்டில் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்ட் மூட் ஆஃபில் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறப்ப அவன் ஃபைன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்க்கிட்ட தெரியுது ஷீ இஸ் நாட் ஃபைன்னு. இது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைண்ட் ரீடிங் டெக்னிக்ஸ் பற்றி தான். எப்படி ஒருத்தரோட பாடி, ஃபேஸ், வேர்ட்ஸ் இல்லைனா அவங்களோட சைலன்ஸை வச்சு அவங்களோட மனசுக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இது மெஜிக்னு சொல்ல முடியாது, ஆனால் பியூரான சைக்காலஜின்னு சொல்லலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மைண்ட் ரீடிங் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாடி ரீடிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு தெரியாமல் நம்ம பாடியிலேருந்து நிறைய க்ளூஸ் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். நாம் பேசாமல் இருந்தாலும் நம்ம பாடியில் நிறைய சிக்னல்ஸ் வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒருத்தங்க போய் சொல்கிறாங்கன்னா அவங்க அடிக்கடி அவங்களோட ஃபேஸை டச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தரோட ஷோல்டர் தள்ளி இருந்துச்சுன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே ஒருத்தர் ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சீக்ரெட்டை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ சைக்காலஜிஸ்ட் சொல்கிறது என்னென்னா 93 விதமான கம்யூனிகேஷனே பாடி லாங்குவேஜ் டோனில் தான் இருக்குன்னு சொல்லி. அதாவது நாம் பேசலைன்னா கூட நம்ம பாடி எல்லாத்தையுமே சொல்லிடும். நம்ம ஃபேஸில் மோஸ்ட் பவர்ஃபுல்லான பார்ட் என்னென்னு தெரியுமா? அதுதான் நம்ம கண்கள். கண்ணில் தான் நிறைய க்ளூஸ் இருக்கும். நம்ம மைண்டை ரீட் பண்ண ஈஸியான ஸ்பாட்டே கண் தான். ஸோ இதில் ஒரு சிம்பிள் சூப்பர் ட்ரிக் இருக்குது. அது என்னென்னா, ஒருத்தங்க லெஃப்ட் சைட் மேலே பார்க்குறாங்கன்னா அவங்க மைண்டில் ஏதோ ஒரு மெமரியை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அதே ஒருத்தங்க ரைட் சைட் மேலே பார்க்குறாங்கன்னா அவங்க கதை கிரியேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதாவது இவங்க போய் சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூலான விஷயம் என்னென்னா, நீங்கள் நேசிக்கிற பர்சனை பார்க்குறப்போ இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பார்க்குறப்போ உங்கள் கண்ணில் இருக்கிற பிளக் பார்ட் பெருசாக ஆகுதுன்னு சொல்லப்படுது. இதுவும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ப்ளஸ் ஒருத்தங்க நிறைய தடவை பிளிங்க் பண்ணுறாங்கன்னா, அதுவும் ஃபாஸ்ட்டாக பிளிங்க் பண்ணுறாங்கன்னா அதை பார்த்தே நமக்கு கெஸ் பண்ண முடியும். அது என்னென்னா அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லை, இல்லைனா ஏதாச்சும் ஒன்று மறைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ கண்ணில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அதை ரொம்ப நல்லா ஒப்சர்வ் பண்ணாலே நமக்கு தெரியலாம் அவங்களோட மைண்ட் எங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெவல் மைண்ட் ரீடிங் ட்ரிக் பார்க்கலாம். அது என்னென்னா மைக்ரோ எக்ஸ்பிரஷன். இது என்னென்னா ஒருத்தங்க ஃபேஸில் ஒரு சின்ன ரியாக்ஷன் வரும். அதாவது அது அரை செகண்டுக்கு தான் இருக்கும். லைட்னிங் ஸ்பீடில் ஃப்ளாஷ் பண்ணிடும், அதுக்கப்புறமா காணாமல் போயிடும். ஆனால் இந்த ரியாக்ஷன் தான் அவங்களோட உண்மையான ஃபீலிங் என்னன்னு சொல்லி ரிவீல் பண்ணுறதா இருக்கும். ஈவன் அவங்க நடிக்கிறாங்கன்னா கூட அந்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன் உண்மையை சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேக் ஸ்மைல்னா அவங்களோட லிப்ஸ் மட்டும் தான் ஸ்மைல் பண்ணும், கண்ணில் எந்த எமோஷன்ஸுமே இருக்காது. அதே ரியல் ஸ்மைல்னா அவங்களோட லிப்பும் ஸ்மைல் பண்ணும், அதே நேரம் அவங்களோட கண்ணு கூட ஸ்மைல் பண்ணும். அவங்களோட கண்குள்ளே சின்ன சின்ன ரிங்கிள்ஸ் மாதிரியெல்லாம் வரும். அதுக்கப்புறமா இன்னொன்று சொல்லலாம்னா, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அவங்களோட அப்பர் லிப் கொஞ்சம் கீழே கோல் ஆகும். இது மாதிரியான ரியாக்ஷன் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அரை செகண்ட் கூட எடுக்காது. இதுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை தான் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ட்விஸ்ட் பார்ட் என்னென்னா, FBI ஏஜென்ட்ஸ், போலீஸ் இன்டரோகேட்டர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த ட்ரிக்கை தான் மைண்ட் ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் கிரேட்டான லாயருக்கு கூட இந்த சின்ன ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். ஓகே, அடுத்ததான் நாம் கோல் ரீடிங்னா என்னென்னு பார்க்கலாம். இதுவும் மைண்ட் ரீடிங் மாதிரி தான், ஆனால் ஆக்சுவலி இது ஒரு ட்ரிக்கியான சைக்காலஜி டெக்னிக்னு சொல்லலாம். இது ரியலாக உங்கள் மைண்டை ரீட் பண்ணுறது இல்லை, ஆனால் உங்கள் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்ட்ன மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது தான் கோல் ரீடிங்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளாக ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப கேரிங்கான பர்சன், ஆனால் அவங்கள யாருமே இதுக்காக பாராட்டுறதே இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் மனசுக்குள்ளே அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க, நிறைய நேரத்தில் என்னை யாருமே இதுக்காக பாராட்டுறதில்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இதோட சீக்ரெட் என்னென்னா, இது மாதிரியான லைன்ஸ் யாருக்குமே அப்ளை ஆகும். இது தான் பர்னம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லப்படுது. அதாவது ஜெனரலான ஒரு விஷயம், ஆனால் இது பர்சனலாக ஃபீல் ஆகும். மைண்ட் ரீடிங்னா பாடி லாங்குவேஜ் மட்டும் இல்லை, பேசுகிற வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எப்படி ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னு ஒப்சர்வ் பண்ணாலே அவங்களோட மைண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நமக்கு புரிஞ்சுக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில பேர் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆனஸ்டி, ட்ரஸ்ட் மீ, சத்தியமா இப்படி அதிகமாக சொல்லுவாங்க. இங்கே தான் டவுட் சிக்னலே நமக்கு வரணும். ஏன்னா அவங்க போய் சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க ட்ரஸ்ட்டை ஓவர் பில்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் இந்த வார்த்தைகளை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு கொஷனை கேட்பீங்க, அவங்க அதுக்கு ஆன்சர் சொல்லாமல் அதே கொஷனை திருப்பியும் ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட மைண்டில் என்ன நடக்குதுன்னா, அவங்களோட பிரெயின் இப்போ பொய் சொல்கிறதா இல்லைனா உண்மையை சொல்கிறதான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கான ஒரு க்ளூ தான் இது. ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஜஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, அந்த வார்த்தைகள் கூட நம்ம மைண்ட்குள்ளே இருக்கிற விஷயங்களை க்ளூவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
ஸோ மைண்ட் ரீடிங்னா எதுவும் மேஜிக் இல்லை, சூப்பர் பவரும் இல்லை. அது பாடி லாங்குவேஜ், ஐஸ், வேர்ட்ஸ், ஃபீலிங்ஸ் இது எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்ஸ் கோம்போவாக தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then, stay curious, stay safe.